ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பெரிய பெரிய ஆட்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்க மாதிரி ஒரு டைரி கிடச்சிருக்கும்ல. அதில் இருக்க ஒரு சில பெரிய பெரிய ஆட்களுடைய நேமையும் அவன் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டான். மிச்சம் இருக்க ஒரு சில பேருடைய நேமையும் அவன் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அவங்ககிட்ட இருந்து நம்ம காங் வாங்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ அது கொடுக்குற மாதிரி தெரில. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய அடியால வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவுடைய சீனியர் ஆஃபீஸர் தான் அதில் மாட்டியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த அடியால் மறுபடியும் நம்ம ஹீரோவையும் அவனுடைய சீனியர் ஆஃபீஸரையும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ இப்படியோ அவனுடைய சீனியர் ஆஃபீஸரை இந்த பக்கமாக இழுத்து போட்டு காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் அந்த அடியால் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இந்த இடத்துல அந்த அடியால் ஹெல்மெட்டே போட்டிருந்தாலும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் இவன் காங்கோடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மூலமாக நம்ம ஹீரோக்கு இன்னொன்று தெரிய வருது. காங் அவனுடைய அடியாலை வச்சு என்ன பயம் கொடுத்து நினைக்கிறான் அப்படின்னா அந்த டைரியில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய ஆட்களுடைய நேமையும் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த அளவுக்கு அவன் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் அவனே டைரெக்டாக வந்து என்னை மீட் பண்ணி பேசவும் சான்ஸ் இருக்குது. நான் அவனை மீட் பண்ணி பேசணும். எதனால் அவன் சட்டத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். ஒரு சாதாரண பதவியில் இருந்தாலும் பெரிய பெரிய ஆட்களும் அவன் சொல்றத வந்து எப்படி கேட்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்க எல்லாருமே எப்படி அவன் கூட கனெக்டில் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு அவனை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய மனசில் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவுடைய சீனியர் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும்ல. அதனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். பெரிய அடிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அப்போ அப்படியே சொல்கிறான், நீங்கள் உண்மையாகவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் சார். எப்படியோ இதை காரணம் காட்டி கொஞ்ச நாள் உங்கள் பொண்டாடிக்கிட்டு இருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அவங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான். கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம காங் தான். ஸோ அட்டன் பண்ணி பேசும்போது நான் இந்த மாதிரி உன்னை தனியாக மீட் பண்ணி பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட ஹீரோவாக அங்கே போகிறான். அந்த இடத்துல நம்ம காங் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ளே சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ காங்கை பற்றி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா நம்ம காங் அவனுடைய லைஃப் ஸ்டோரியெல்லாம் பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் டிவியில். இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். சின்ன வயசில் என்னோட அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் தனியாக வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் ஒரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னா நம்மளும் கஷ்டத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய கோபம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு அவன் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி கஷ்டமான குடும்பத்திலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நானும். என்னோட அம்மா அப்பா வந்து இந்த இரும்பு கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பையிலேருந்தே பெருசாக வருமானம்லாம் இருக்காது. சின்ன வயசில் அவங்க பணம் கொடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு பொம்மையெல்லாம் கடையிலேருந்து திருடி எடுத்துகிட்டு வந்து நான் விளையாண்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான் நானும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காங்கும் அதை கேட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவனை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவன் இன்னைக்கு வந்த விஷயத்தை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறான். நீ எதுக்காகப்பா அந்த டைரியில் இருக்கக்கூடிய நேம்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்ச? அதில் பெரிய பெரிய ஆட்களோட நேம்லாம் இருக்குன்னு தெரியும்ல. அதனால் நீ சாதாரணமான விஐபிஸோட நேம் தான் படிச்சிருக்க. இன்னும் பெரிய தலைங்களோட நேம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போதே நீ பயந்துருப்ப. அதனால தான் சொல்லாமல் இருந்துட்ட போல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அதுவும் ரீசன். அதுவும் இல்லாமல் நான் இவங்களுடைய நேமை மட்டும் எதுக்காக பர்டிகுலராக சொன்னேன் அப்படின்னா சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது என் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பணக்கார பையன் இருப்பான். அவன் வந்து எப்பயுமே என்னை பார்த்துட்டு கலாச்சிட்டு இருப்பான். நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா பேர் அந்த டைரியில் இருந்துச்சு. ஸோ அவருடைய பேரை மட்டுமே நான் மென்ஷன் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் என் மேலே சந்தேகம் வரும். அதனால தான் அவர் கூட சேர்ந்து அவரை மாதிரியே தப்பு பண்ண நிறைய பேருடைய பேரையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். ஸோ இந்த ஒரு ரீசன் தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. அவனுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் அசிங்கப்படணும், அவன் அப்பா வந்து யார் அப்படின்ற விஷயம் ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சார் சொன்னேன். மற்றபடி எனக்கு இந்த டைரி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பர்சனலாக பெரிய ஆளுங்க எல்லாரையுமே கவுக்கணும் அப்படின்ற எந்த ரீசனுமே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறான். இதை நம்ம காங்காலையும் எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் இப்படி யோசிச்சு பார்க்குறான், இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையுமே கவுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் பர்டிகுலராக எதுக்காக நினைக்கணும்? அதுவும் இல்லாமல் இவன் ஒரு தனி ஆள் தானே. இவன் பின்னாடி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் கூட யாருமே இல்லை. அதனால இவன் பழிவாங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை பண்ணியிருப்பான், மற்றபடி தேவையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லி நம்ம காங்குக்கும் இவன் மேலே ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நைட் டைமில் வெளியே நடந்து போயிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம காங் சொல்கிறான், எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குடா. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த பெரியவங்க விஷயத்தெல்லாம் தலையிடாத, என்ன சீக்கிரமாக அந்த டைரி என்கிட்ட கொடுக்குற வழியை பாரு, இப்படி தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகே சார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு காங்குக்கு யாரோ ஒருத்தன் கால் பண்ணுறான். அது வேற யாரும் இல்லை, அந்த எஸ் குரூப்போடைய ஓனர் தான். அவர் பையனை இன்னைக்கு ஹியரிங்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு. ஸோ அந்த கேஸை வந்து சீக்கிரமாக முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு தான் இப்போ நம்ம காங்குக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான். அப்போ உடனே அவனுக்கு ஞாபகம் வர்றது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஏன்னா அவ தானே அந்த எஸ் குரூப் ஓனருடைய பையனை வந்துட்டு எப்படியாவது ஜெயிலில் அடைக்கணும், அவன் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இந்த டைமும் அவள் இந்த கேஸில் தோக்க தான் போகிறா போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பக்கம் கோர்ட்டை காட்டுறாங்க. அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையனை வந்துட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவனுடைய அப்பா ஆல்ரெடி காங்குக்கு பணம் கொடுத்து பேசிட்டாரு. அதனால நம்ம காங்கும் இந்த கோர்ட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வக்கீல்கள்லேருந்து ஜட்ஜிலேருந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து ரெடி பண்ணியிருப்பான். அவனுங்களும் அப்படியே இவனுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க. ஆதாரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வருது. நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணும்போது ஹீரோயின் கதறிட்டு இருக்கா.
இருக்கா, ஏன்னா அவளும் ஒரு லாயர் தானே, ஸோ எப்படி நீங்கள் இந்த மாதிரி விடலாம், அவனுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஃபேக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப திமிராவே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். அப்புறம் அவன் திமிரா காரில் ஏறி போகும்போது ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு கோவம் வந்துடுது. ஆக்சுவலாக அவனுக்கு என்னடி பிரச்சனை, சும்மா இப்போ பாரு நீ வந்து என்ன நோண்டிக்கிட்டே இருக்கிற, நானும் பொறுத்து பொறுத்து போனால் ஓவரா தலையில் ஏறி ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட அப்படியே சண்டை போடுற மாதிரி வருவானா. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து நம்ம காங் வருவான். ஸோ அவனை பார்த்தோன்னே இவனே பயந்துட்டு ஓடுறான். நம்ம காங்குக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது போல. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அந்த இடத்துல உடம்புக்கு முடியாம கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அவளுடைய அப்பாவை பார்க்குறா. ஸோ இப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த எஸ் குரூப்பால இவளுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சரியா தெரியல. ஒருவேளை நம்ம ஹீரோவோட அப்பா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அடி வாங்கினார்ல, அந்த போராட்டத்தில் இவளுடைய அப்பாவும் ஈடுபட்டிருப்பார் போல. அதனால தான் ஆளுங்க வந்து அடிக்கும் போது இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அந்த டைம்ல அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் தான் வந்துட்டு நஷ்டஈடாக கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு திமிரா சிரிச்சிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் அப்பையிலேருந்து இவனுங்களை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி இருந்திருக்கும். அந்த ரீசனால தான் இந்த எஸ் குரூப்பை வந்து நம்ம சும்மா விடவே கூடாது, இவனுங்க பண்ற எல்லா இல்லீகலான வேலையையும் தெரியப்படுத்தி இவனுங்களை வந்து ஜெயிலுக்கு தள்ளி அவங்களுடைய கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியில சுத்திட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃப்ரெண்டு டோல் இருக்கான்ல, அவங்ககிட்ட சொல்லியிருப்பான் போல ஒருத்தரை ஃபாலோ பண்ண சொல்லி. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கையில இப்போ ஒரு டைரி இருக்குல்ல, பெரிய பெரிய ஆட்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்க மாதிரி. அந்த டைரி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த லாக்கர்ல இருந்து தான் திருடனுங்க ஃபர்ஸ்ட் திருடிருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட கைக்கும் வந்திருக்கும்ல. ஸோ அந்த ஹோட்டலுடைய ஓனர், அதாவது அது வந்து ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் டாக்டர், அவருடைய பாதுகாப்பில் தான் அந்த டைரி இருந்து தொலைஞ்சு போயிருந்திருக்கும். அவர் தான் நம்ம ஹீரோ வந்து டோல் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான் போல. நம்ம டோலும் சரி ஓகேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் லிஃப்ட்டை விட்டு கீழே இறங்கிட்டு காரில் போய் ஏறுவார். அப்போ காருக்கு பின்னாடி இருந்து நம்ம காங்கோடைய அடியால் பார்த்தீங்கன்னா அவருடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணல, மயங்க வச்சிடறான். பட் அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு கூட்டு வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தற்கொலை லெட்டரையும் அவனுடைய பாக்கெட்டில் எழுதி வச்சு அவரை மேலே இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டு சாகடிச்சிடறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம டோல் ரொம்ப ஷாக்கிங்கோட பார்த்து அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறான். நம்ம ஹீரோ அதை கேட்கும் போது அவன் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்குறான். ஸோ இந்த டைரியை பாதுகாத்துட்டு இருந்த அந்த டாக்டரையே எதுக்காக இந்த காங்க அடியால் வச்சு கொலை பண்ணணும், இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கா என்ன? அந்த டைரி என்கிட்டயும் தான் இருக்குது, அப்போ ஏன் என்ன கொலை பண்ணல? ஸோ இந்த டைரியையும் தாண்டி ஏதோ ஒரு பெரிய உண்மை அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த டைரி காணாமல் போன விஷயத்தில் போலீஸ்காரங்க ஏதாவது வந்து அவர்கிட்ட விசாரிச்சு ஏதாவது ஒரு உண்மையை வாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் காங் வந்து இவரை கொலை பண்ணியிருக்கான். ஸோ அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த டைரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுடைய நேம்லாம் படிச்சிருப்பான்ல, இவங்க எல்லாருமே வந்து மிலிட்ரிக்கே போகாமல் மிலிட்ரிக்கு போன மாதிரி ஃபேக்காக சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜாக இருக்காங்க, லாயராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பான்ல. அந்த ரீசனால் இப்போ எல்லாருமே வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள். அப்புறம் அவங்களுடைய பசங்களுக்கும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க போல், அவங்க மிலிட்ரிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களையும் வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் கேஸில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல ஒரு லாயர், அவனே தான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கைது பண்ணதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இந்த அதிகாரிகளுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த சட்டத்தை மதிக்க வேண்டிய ஆட்களே இப்படி மதிக்காம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னா எங்களை மாதிரியான சாதாரண மக்கள்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால கொரியாவில் இருக்கக்கூடிய சட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ கொலையிற நிலைமையில இருக்குது. கட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனுடைய சீனியர் ஆஃபீஸரையும், நேர்மையான ஆஃபீஸர் பாங் இருக்கார்ல, அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் கோர்ட்டில் ஆட்கள் எல்லாருமே கம்மியாயிட்டாங்க, நிறைய கரப்ஷன் பண்ணதுனால அவங்க எல்லாருமே இப்போ உள்ள போயிட்டாங்க. அதனால இப்போ அந்த இடத்துக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. நான் மட்டும் தான் போகிறதா இருந்துச்சு, ஆனால் கூட உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட சீனியர் ஆஃபீஸருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஊர்லலாம் இப்படி இந்த ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெயினான கோர்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கோர்ட்டுக்கு தான் இப்போ இவங்கள மாற்றிருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம காங்குக்கு அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து இந்த விஷயத்த சொல்கிறான். நம்ம காங் அதை கேட்டுட்டு வரட்டும் ஹீரோ மட்டும் வந்து மறுபடியும் அந்த டைரியை வச்சு ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு இருந்தான் அப்படின்னா நம்ம அவனை சும்மா விடக்கூடாது. பட் ஆனால் கடைசியாக நான் அவங்ககிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது அவன் நம்ம பக்கம் வர மாதிரி தான் தெரியுது. அவனும் நம்ம மைண்ட் செட் இருக்க ஒரு ஆள் தான். அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இப்போது கிளம்பிட்டு இருப்பான். ஸோ இப்போது அவன் வேற ஒரு பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை வேற ஒருத்தங்க மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய வருங்கால மாமனார் ஜியோன் தான். அந்த லா ஃபார்ம் வச்சிருக்காருல, ஸோ அவர் தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கார் போல. இப்போ அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவனுடைய மைண்டில் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி தான் இவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரியாமல் இவங்கிட்டையும் இவன் பொண்ணுக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தவிச்சேன். ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை
அந்த மாதிரி மட்டும் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ப்ரீ பிளானடாக இருக்கான். அவங்க என்ன பண்ணாலும் சரியா அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது அந்த ஜியோன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறான். கண்டிப்பாக நீங்கள் என்னோட லா ஃபார்முக்கு வருவீங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸ்லாம் நான் பார்த்தேன். உண்மையாகவே வேறு லெவலில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஏன்னா இப்படிலாம் நல்ல விதமாக பேசினோம்னா நம்ம ஹீரோவையும் என்னுடைய லா ஃபார்மில் இழுத்து போடலாம்ல, அதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறான். பட் நம்ம ஹீரோ இதை முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள் லா ஃபார்முக்கு வர மாட்டேன், பட் ஆனால் இன்னொரு பெரிய ஜட்ஜை உங்கள் லா ஃபார்முக்கு நான் கூட்டிகிட்டு வரேன். அவர் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜுன் அப்படின்ற ஒரு பெரிய ஜட்ஜோட நேமை சொல்கிறான். அதை கேட்கும்போது இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நிஜமா சொல்கிறீங்களா? அந்த ஜட்ஜு எங்களுடைய லா ஃபார்முக்கு வரேன்னு சொன்னாரா? என்னால் சத்தியமாக இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவர் வருவார், நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அவர் வர மாதிரி இருந்தால் நான் ஏன் ஓகே இல்லைன்னு சொல்ல போகிறேன், கண்டிப்பாக கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய வருங்கால பொண்டாட்டி அவள் ஒரு மாதிரி கோவத்தோடு வந்துட்டு அவளுடைய அப்பா ஜியோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பா இவனை எதுக்காகப்பா நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இவனெல்லாம் எனக்கு பார்க்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு புலம்பும்போது அவளை ஒரு ஆளாவே மதிக்கல, நாங்கள் வேலை விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீ ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார், இவளை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமும் இந்த ஜியோனோட 3வது பொண்ணு பயங்கரமாக ஹீரோ திட்டிகிட்டே இருக்கிறா. எதுக்காக இங்கெல்லாம் வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது நீ இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஐயோ நீ என்னமா என் மேலே இவ்வளோ கோவப்படுற, நம்ம ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ என்னோட டைப் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஃபியூச்சர் சீன்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு நடப்பணமாக வாழ்ந்திருப்பாங்க, ஒருத்தர் மூஞ்ச கூட பார்க்காம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நீ சொன்னதும் கரெக்டு தாண்டி, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே நான் அப்புறமா அவனை வந்து பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதாவது இப்போ இவகிட்ட வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக அவன் நடந்துக்கல, ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு இவ தேவைப்படுவா அப்படின்ற மாதிரி சும்மா அன்பாக பேசிகிட்டே அங்கேருந்து போகிறான். அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அவனுடைய அம்மா வந்து கதவை தட்டி டேய் சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். என்னோட அம்மா இப்படி அன்பாக வந்து கூப்பிடுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ணிட்டேன்ல, அதோட அருமெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்போ அவனுக்கு புதுசாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு போவான். அப்போது இதே கோர்ட்டில் தான் நம்ம ஹீரோயினும் லாயராக வேலை பார்க்குற போல. உடனே அவளை பார்த்துட்டு கை தூக்கிட்டு ஹே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக 2035 தான் நம்ம ஹீரோவுக்கும் இவளுக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கும். இந்த காலத்தில் இவங்க 2 பேருக்கும் யாருன்னே ஒருத்தர் தெரியாது தானே. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் ஒரு செகண்ட் யோசிக்கிறான், அட கடவுளே அவசரப்பட்டு கை தூக்கிட்டணும், அவள் யாருன்னு தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்காளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யாருமே கிடையாது, அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, டே இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவனுடைய ஃப்ரெண்டு கிம் இருக்கான்ல, அவனையும் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க போல. அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது நல்ல வேலைடா இவனாவது வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே ஆக்டிங் விட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஃபஸ்ட்டு என்கிட்ட தானே கை காட்டினா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் சீனில் இந்த கோர்ட்டுக்கு இன்சார்ஜாக பதவி வைக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம பாங்கு தான். அதனால இந்த கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் போடுறாரு. இங்கே பாருங்க மக்கள் எல்லாருமே நம்மளை நம்புற மாதிரி இல்லை, எல்லாரும் காரி துப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்டே நம்ம ஆளுங்க நிறைய பேர் மாட்டினாங்கல்ல, அவங்க எல்லாரும் பண்ணியிருக்க காரியம் அப்படி. சட்டம்ன்றது எல்லாருக்குமே பொதுவானது, அவங்க என்னமோ அவங்க தேவைக்கு மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சட்டத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம யாருமே நம்மளுடைய பவரை இப்படி தப்பாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுடைய பவரை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி காண்டில் இருக்காங்க. என்ன இவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காங்கும் இந்த கோர்ட்டில் தான் வேலை பார்க்குறான் போல. அதனால மீட்டிங்கில் அவனும் இருப்பான். அவன் உடனே இதை கேட்டுட்டு ஆஃபீஸர் சொல்கிறது எல்லாருமே கேளுங்கப்பா, எதுக்காக இப்போ ஒரு மாதிரி தோணு புலம்பிட்டு இருக்கீங்க, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பெரிய பதவியில் இருக்கிறது நம்ம பாங்கா இல்லை இந்த காங்கா அப்படின்றதே நமக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை நம்ம பாங் நோட் பண்ணியிருப்பாரு. அங்கே மீட்டிங் முடிச்சு போகும்போது கூட நம்ம ஹீரோவோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட புலம்பிட்டு வந்துட்டு இருக்காரு, நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, இந்த இடத்துல நான் தான் பெரிய பதவியில் இருக்கேன். ஸோ நான் சொல்றது கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கல, ஆனால் இந்த காங் வந்து சொல்லும்போது எல்லாருமே வாயடிச்சு நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பதவி கிடையாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பவர் தான். அப்போ அந்த காங்குக்கு பின்னாடி ஏதாவது பெரிய பவர் இருக்குன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலையே சார் அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறாரு. ஸோ இந்த விஷயம் மூலமா நம்ம பாங்குக்கு காங் மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காங்குடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு அவங்ககிட்ட சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான். சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜட்ஜை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவருடைய பேர் அந்த டைரியில் இல்லைனாலும் அவருடைய கெரியரை முடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம காங்குக்கு ஒன்றுமே புரியல, நீ யாரை பற்றி பேசுகிற, எனக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெரியும் சார், இப்போ கூட ப்ரொமோஷனை உங்களுக்கு கொடுக்காம தலைவர் கூட உங்களுக்கு பிடிக்காத அந்த ஜட்ஜுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது காங்குக்கு புரிஞ்சிச்சு இவன் யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட இதுக்கு முன்னாடி சொல்லி
சொல்லியிருப்பான்ல, அந்த ப்ரொமோஷன் கொடுக்குற இடத்துல காங்குக்கு பிடிக்காத ஒருத்தன் இருந்திருப்பான், அவனுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவனுடைய கெரியரை முடிக்கிற மாதிரி ஒரு மேட்ரு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காங்கும் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஃபோனில் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுறான். என்னன்னா, நம்ம காங்குக்கு பிடிக்காத அந்த ஜட்ஜோடைய பொண்ணு வந்துட்டு சில போதைப் பொருள்லாம் எடுத்திருக்கா. இந்த விஷயம் எல்லாமே அந்த டைரியில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம உங்களுக்கு பிடிக்காத அந்த ஆஃபீஸரை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே சூப்பர் ஐடியாவாக இருக்குடா, இப்போ நான் நம்புறேன், நீ நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். என்னன்னா, ஜுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ அவரை பற்றி பேசிட்டு இருந்திருப்பான். அவனுடைய வருங்கால மாமனார் ஜியோன் கிட்ட இந்த மாதிரி அவரை நான் உங்கள் லா ஃபார்முக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் கூட ஷாக் ஆயிருப்பான், முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றி தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஜட்ஜ் வந்து நமக்கு தேவைப்படுவார். ஏன்னா அந்த ஜியோனுடைய லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே நீங்கள் தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கு ஏதாவது ஒரு கேஸை ஈஸியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஜியோனுடைய லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் தானே யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போது அந்த லா ஃபார்மில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜட்ஜ் வேணும்ல, அதுக்காக தான் நம்ம ஜுன்னை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடலாம் அந்த லா ஃபார்முக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம காங்குக்கு புரியல, அவர் பெரிய ஜட்ஜ் ஆச்சுடா, அவர் எப்படி அந்த லா ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அவருடைய பையனும் போதைப் பொருள் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி அந்த ஜுன் இருக்கார்ல அவரையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது காங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. டேய் உண்மையாகவே நீ பெரிய ஆள் தான்டா, ஒரே கல்ல 2 மாங்காவா. ஸோ எனக்கு பிடிக்காத அந்த ஜட்ஜோடைய பொண்ணு ட்ரக் யூஸ் பண்ணுறா, அதே மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஜட்ஜோட பையனும் ட்ரக் யூஸ் பண்ணுறான், இதை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் நம்ம வறுத்தெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பேசும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனுடைய சீனியர் ஆஃபீஸர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவன் எதுக்காக இவனுடைய ரூம்லேருந்து வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ணி அந்த பாங் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீயும் ஹீரோவும் என்னோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் பாங்கோடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம பாங் வந்து இன்னொரு புது கேஸை வந்து ஹீரோக்கு கொடுக்குறாரு. அது என்னன்னா ஒரு ஜிங்க் ஹோல் கேஸு, அதாவது இந்த கழிவுநீர் வடிகால்னு சொல்லுவாங்கல்ல ரோட்டுக்கு கீழே பண்ணுறது, அதனால பொதுமக்கள் யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க போல, அந்த கேஸை நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அவனுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபியூச்சரில் நான் இந்த கேஸை இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த கேஸை இவன் எடுத்திருக்க மாட்டான், பட் இதில் வந்து ஒரு மேயர் சம்மந்தப்பட்டிருப்பாரு. சரி எடுப்போம், நமக்கு தேவை தப்பு பண்ணுற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அடியோடு அழிக்கணும், அதுதானே என்னோட குறிக்கோளே, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறான். அப்புறம் அவன் வெளியே போகும்போது அவனுடைய சீனியர் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, டேய் நீ இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது வேற ஏதாவது ரீசன் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சார் ஏதோ உளறிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். பட் இருந்தாலும் சீனியர் ஆஃபீஸருக்கு ஹீரோ மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, இவனுக்கும் காங்குக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய பிளேஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ கடைசியாக அவனுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த கேஸை பற்றி நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ ஒருத்தருடைய அப்பாவை காட்டுறாங்க. அவர் இங்கே வெளியூருக்கு போயிட்டு இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ளூருக்கு வந்திருக்காரு. அப்போ அவரை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக அவருடைய பையனும் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சு தன்னுடைய பையன் பக்கமாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு, இங்கே இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனும் அதை பார்த்துட்டு அவன் அப்பா பக்கத்தில் போகலான்னு பார்க்கும்போது அப்படியே திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் நடுவில் உண்டாகுது. அப்படியே காரோட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் உள்ளே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சைடில் கிராஸ் ஆன சில கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போய் இடிக்க ஆரம்பிக்குது. இதனால நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுது, நிறைய பேருக்கு உயிரே போகுது, ஒரு சில பேருக்கு பயங்கரமான காயமும் ஏற்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் அந்த குழி ஏற்பட்டது தான். அந்த குழி ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த இடத்துல கரெக்டான கழிவுநீர் வடிகால் அமைக்கல. ஸோ அதுதான் வந்து இப்போ மெயினான ப்ராப்ளமே. அந்த இடத்துல தன்னுடைய பையன் இறந்து போனது நினைச்சு அந்த அப்பாவும் கதறி கதறி அழுதுருப்பாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் மேயர் தான். ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த ஏரியா இருக்கு. அவர் வந்து அந்த இடத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசை கரெக்டாக யூஸ் பண்ணாம சீப்பான கான்ட்ராக்டரை யூஸ் பண்ணி சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருப்பார் போல. அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஹோல் உருவாயிருக்கு. ஸோ இப்படி இந்த விஷயத்தில் ஊழல் பண்ண அந்த மேயரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கம் போல தான் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த மேயரும் தப்பிச்சிருக்காரு. இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை கட்டின இன்ஜினியர் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த இன்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்ட அந்த அப்பா இருக்கார்ல, தன்னுடைய மகனை இழந்த அப்பா, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய பையன் இறப்புக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டில் நிறைய பேர் இறந்திருப்பாங்க, நிறைய பேர் அடிபட்டிருப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே கூப்பிட்டு இவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு கோர்ட்டுக்கு முன்னாடி. அப்போ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் லேடி போயிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருப்பா. அவள் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாள்ல அவளே தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு கிம்மும் வரான். ஏன்டா அவனுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்களாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிம்முக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்களா, இது எவ்வளோ பெரிய கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையோட யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனுடைய வருங்கால ஒய்ஃபே வந்து நிற்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. கிம் தான் பார்த்துட்டு யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்போ தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு தனியாக பேசலாம்னு சொல்லி போகும்போது நம்ம கிம்முக்கு அப்போ தான் புரியுது இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், ஐயோ இவ அந்த பெரிய லா ஃபார்ம் வச்சிருக்காருல சியோனு, அவருடைய 3வது பொண்ணு தானே, இவ கூடலாம் என்ன இவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு, இவன் வர வர நிறைய பெரிய பெரிய ஆட்களோட பழக்கம் வச்சுட்டு இருக்கானே, இவனுக்கு மட்டும் எப்படி தான் அமைதின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வைத்தறிச்சலோட உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு டோல் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச 2 சின்ன பசங்க வந்துட்டு ஒரு இடத்துல ட்ரக் அடிச்சிட்டு இருப்பாங்க, அதை நீ கொஞ்சம் ஆதாரத்தோட ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறியா அப்படின்னு சொல்லும்போது டோலும் இப்போ ஒரு கிளப்புக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணும் பையனும் வந்துட்டு பயங்கரமாக ட்ரக் அடிச்சுட்டு போதையோட உச்சத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காங்கு கிட்ட போயிட்டு சொல்லியிருப்பான்ல, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜட்ஜ் இருக்காருல்ல, அவருடைய பொண்ணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு ஜட்ஜ் ஜுன்னு அவருடைய பையனும் போதைப் பொருள் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு அந்த டைரி பார்க்கறது மூலமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்கான ஆதாரத்தை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம டோல் மூலமாக அந்த பொண்ணும் பையனும் ஒன்றா ஒரு இடத்துல தான் ட்ரக் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல. ஸோ இவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சு நம்ம டோல் எவிடன்ஸாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அதை அப்படியே நம்ம ஹீரோவுக்கு அனுப்பும்போது நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு எப்படியோ இப்போ நம்மக்கிட்ட எவிடன்ஸ் கிடச்சிச்சு, இது மூலமாக இவங்க 2 பேரையும் நம்ம ஆட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய ஜட்ஜு அதான் அந்த ஜூன் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி, உங்கள் பையன் ட்ரக் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இதை நான் மீடியாவில் லீக் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் அவர் பயப்பட மாட்டுறாரு. ஏய் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி அதை ஜூன் சொன்னாலும் ஹீரோ வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்ன, இதை பண்ணால் உங்களுடைய பேர் கெட்டு போயிடும், அப்புறம் கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கும் வந்துடும், நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பையனுடைய இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உடனே அவனுடைய வருங்கால ஒய்ஃப் இருக்கால அவளை கூட்டிகிட்டு ஜுன்னை போய் மீட் பண்ணுறான். ஏன்னா இப்போ இவரை ஜியோனுடைய லா ஃபார்மில் தான் சேர்க்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவருடைய சைட்லேருந்து அவருடைய 3வது பொண்ணை நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி மிரட்டி கடைசியில் அவங்களுடைய லா ஃபார்மில் இந்த ஜுன் அப்படின்ற பெரிய ஜட்ஜை அவன் ஜாயின் பண்ணவும் வச்சிடறான். இதே நேரத்தில் அந்த இன்னொரு ஜட்ஜ் இருக்கார்ல நம்ம காங்குக்கு பிடிக்காத ஜட்ஜு, அவருடைய பொண்ணும் ட்ரக்லாம் எடுத்திருப்பாள்ல கிளப்ல, அந்த ஃபோட்டோவும் நம்ம டால் அனுப்பியிருப்பான் நம்ம ஹீரோவுக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காங்குக்கு அனுப்பியிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காங்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்கான். நேரம் வரும்போது இதை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பிடிக்காத ஜட்ஜு தான் வரான். என்னப்பா தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற, ஆமாம் சின்ன வயசில் நீ ஏதோ கிளப்ல தான் வளர்ந்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம காங்கை கலாய்ச்சிட்டு இருக்கும்போது காங் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் கிளப்லலாம் வளரல, ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு காட்டுறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ இந்த தப்பான ஒரு இடத்துல தான் வந்து சின்ன வயசில் நம்ம காங் வளர்ந்துருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பான் போல. ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். அப்படின்னா அவன் இன்டர்வியூவில் இந்த மாதிரி நான் ஒரு அனாதாசிரமத்தில் வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் போல. அதெல்லாம் நினச்சி பேசும்போது அந்த ஜட்ஜும் இவனை கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அப்போது மனசுக்குள்ளேயே நம்ம காங் யோசிச்சுட்டு இருப்பான், நல்லா சிரிடா மாட்டுப்பலா, என்னதான் இருந்தாலும் உன்னோட குடிமை என் கையில், இப்போ உன் பொண்ணு ட்ரக் யூஸ் பண்ண விஷயத்தை வச்சு நான் ஒரு ரெப்புடேஷன் எப்படி குறைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.